Amiga, isolation with protection. ஸோ கேஸ் சவுத் இந்தியாவிலேருந்து சென்னைக்கு ரொம்ப நாள் எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டு இருந்த ஒரு ப்ரீமியம் ட்ரெயின் அண்ட் சவுத் தமிழ்நாட்டிலேருந்து சென்னைக்கு போகிற ஃபஸ்ட்டு ப்ரீமியம் ட்ரெயினும் இது தான் அண்ட் தட் இஸ் அவர் வந்தே பாரத். ஸோ எங்கேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி டு சென்னை ஆப்ரேட் பண்ணுறாங்க அண்ட் இன்றைக்கி இனாகுரேஷன். ஸோ அதுக்காக தான் நாம் வந்திருக்கோம். ஸோ நீங்கள் பார்க்கலாம் இந்த பிராண்ட் நியூ வந்தே பாரத் இஸ் ஹியர் அண்ட் டெக்கரேஷன்ஸ் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. வில் சி இன்னும் ரொம்ப டைம் இருக்குது. ஸோ ஒன்றுனா நம்ம கவர் பண்ணுவோம். ஸோ கைஸ் அண்ட் ஃபைனலி ஆன்போர்டிங் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அண்ட் நம்ம உள்ளே வந்துட்டோம். இது பார்த்திங்கன்னா ஒரு நார்மல் சேர் கார், ரெகுலர் விபியில் இருக்காது, 3+2 கான்ஃபிகரேஷன்ஸில் இருக்கும். அண்ட் இதில் ஒரே ஒரு சேஞ்சஸ் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நார்மலாக நமக்கு எக்ஸிக்யூட்டிவில் வந்து ரெட் கலர் கொடுப்பாங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சேர் காரில் ரெட் கலரும் எக்ஸிக்யூட்டிவ் ப்ளூ கலரும் கொடுத்துருக்காங்க. அண்ட் வேறு என்ன சேஞ்சஸ்ன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரிக்ளைனிங் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அண்ட் எக்ஸிக்யூட்டிவ் வந்து 2+2, இதில் வந்து 3+2, அவ்வளோதான், வேறு எதுவும் சேஞ்சஸ் இல்லை. ஸோ இந்த சீட்டில் நீங்கள் பார்க்கலாம், இது வந்து ரெகுலர் பொசிஷன், இது வந்து ரிக்ளைன்டு பொசிஷன். அண்ட் ரெண்டு பக்கம் பார்த்தீங்கன்னா ஹேண்ட் ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதிலே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஃபுட் ட்ரே இங்கே கொடுத்துருக்காங்க, லக்கேஜ் கேரியர், ஃபுட் ரெஸ்ட். அண்ட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா சார்ஜஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் அது போக வந்து உங்களுக்கு மேனுவல். ஸோ தேஜஸில் வந்து பார்த்திங்கன்னா இது ஆட்டோமேட்டடாக இருக்கும், பட்டன் ஸ்விட்ச் கண்ட்ரோலில் இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா மேனுவல் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் எமர்ஜென்சி அலார்ம் சிஸ்டம், எமர்ஜென்சி விண்டோஸ், அதுக்கான ஹேமர்ஸ் எல்லாமே ப்ராப்பராக வந்து ஒரு இண்டிகேஷன்ஸோடு இருக்குது. அந்த ரிக்ளைனிங்கோட பொசிஷன்ஸ் பார்க்கலாம். நம்ம சேர் காரில் பார்த்துருந்தோம் அந்த ரிக்ளைனிங் எந்த அளவு இருக்குன்னு. ஸோ இது வந்து எக்ஸிக்யூட்டிவ் சேர் கார். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நார்மல் ஸ்டேட், இது வந்து ரிக்ளைன் ஸ்டேட். ஸோ நீங்களே நல்லா பார்க்கலாம் டிஃப்ரென்ஸ் எப்படி இருக்குன்னு. அண்ட் ஆல்சோ உட்காரத்துக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து எவ்வளோ காம்பேக்டாக கொடுத்துருக்காங்க, நல்லா ஸ்பேசியஸாக இருக்குது. அண்ட் ஆல்சோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 360 டிகிரி ரொட்டேட்டபிள் ஷீட்ஸு. கீழே ஒரு பட்டன் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணிட்டு இப்படி தானே ஓகே. இந்த சைடு நம்ம வேணுன்னா விண்டோ வியூ பார்த்துக்கலாம், அப்படி இல்லைனா மறுபடியும் அப்படியே இப்படி திருப்பிக்கலாம். சேம் அதே தான், எகெயின் ப்ரெஸ் பண்ணிவிட்டு இப்படி தான். லாக். அண்ட் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு 2 கோச்சஸில் மட்டும், அதாவது ஃபர்ஸ்ட்டில் இருக்க இன்ஜின் கோச்சும் லாஸ்ட்டில் இருக்க இன்ஜின் கோச்சில் மட்டும் இந்த மாதிரியான ரெஸ்ட் ரூம் செட்டப் கொடுத்துருப்பாங்க. கொஞ்சம் நல்லா ஸ்பேசியஸாக நீங்கள் கேட்கலாம், இங்கே வந்து டான்ஸ் ஆட போகிறோம் அப்படின்ற மாதிரி. ஸ்டில் கொஞ்சம் ஸ்பேசியஸாக இருக்கும் மற்ற ரெஸ்ட் ரூம்ஸ் கூட கம்பேர் பண்ணுறப்போ. ஸோ வாட்டர், ஹேண்ட் வாஷ், ஒரு பெரிய மிரர், டச் லைட்லாம் கொடுத்துருப்பாங்க, இப்போ அதெல்லாம் காணும். ஹேண்ட் வாஷு, ஹேர் ட்ரையர் எல்லாமே நார்மல் தான். இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபுட்டு பேக் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து வெல்கம் கிட்டா, லஞ்சா,
இல்லை ஸ்நாக்ஸான்னு சொல்லி தெரியல, ஓப்பன் பண்ணி பார்த்தா தெரியும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக அந்த ஃபுட் பேக் உள்ளே இருந்தது. ஒரு சப்பாத்தி, ஒரு வெஜ் பிரியாணி, கேரட் பொரியல், வெஜ் குருமா, கர்ட் ரைஸ் அண்டு நம்மளோட ஃபேவரேட்டான 2 குலோப் ஜாமுன் கொடுத்துருக்காங்க. கூட வந்து ஒரு பிக்கிள் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு நீட்டான ஒரு பேக்கிங், டிஷ்யூ மேலே 2 வச்சுருந்தாங்க. ஸோ ஓவரால் ஃபுட்டாக இருக்குது. ஸோ டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுவோம். ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா சப்பாத்தியும் வெஜ்ஜு குருமா அல்டிமேட்டாக இருக்குது, செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. பிரியாணி சூப்பராக இருக்குது. கர்ட் ரைஸ் நம்ம சாப்பிட மாட்டோம் தெரியல. கர்ட் ரைஸ் டேஸ்ட் நல்லா இருக்கும். கர்ட் ரைஸ் நல்லா இருக்கும். குலோப் ஜாமுன் ரொம்ப ட்ரையாக இல்லாமல் ஒரு செமி சாலிட் கன்சிஸ்டன்சியில் உள்ள ஃபுல்லாக நல்லா ஒரு பாயில் ஆகிருக்கு. அது ஜீரா வந்து நல்லா மிக்ஸ் ஆகிருக்கு. செம்மையாக இருக்குது குலோப் ஜாமுன். ஸோ டைம் பார்த்தீங்கன்னா வந்து 2:25 ஆகுது. இப்போ தான் ட்ரெயின் வந்து விருதுநகர் ஸ்டேஷன் நிப்பாட்டிட்டு அங்கே வந்து கிளம்புறாங்க. ஸோ நார்மலாக பார்த்தீங்கன்னா இந்த 1.5 hours, அதாவது திருநெல்வேலி வந்து 1 o'clock கிளம்புறது, விருதுநகருக்கு 2:25 வந்திருக்கு. இந்த 1.5 hours ரன்னிங் டைம் பார்த்தீங்கன்னா ரெகுலர் ரனில் மதுரையோட டைமிங். ஸோ வெல்சி இன்னைக்கு இப்போதைக்கு கொஞ்சம் டிலேயில் தான் போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். அந்த மாரி எப்படி மேட்ச் பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். இல்லை டைம் டிலே. ஆக்சுவலாக இனாகுரல் ரன்னுக்கு வந்து 1 more பாக்ஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஸ்லைஸ் ஒன்று, கூலிங் இல்லை, அப்புறம் 2 பிஸ்கெட்ஸு, அப்புறம் ஒரு மிக்சர் பேக்கெட்டு, அப்புறம் கொஞ்சம் ஹல்வா, அப்புறம் ஒரு கடலை மிட்டாய். இது போய் தானே வந்து ஓவராலா ஸ்கோர் பண்றாப்ல. நான் கூட அந்த மாதிரி எல்லாம் இருந்திருக்கோம்டா. இப்போ எல்லாருக்கும் பிடிச்ச டீச்சர் யாரா சொல்லுங்க. நீங்க வாங்கிருக்கீங்களான்னு எதுலயோ நான் கேட்டிருந்தேன். கேட்டீங்கன்னு நினைக்கிறேன். வாட்ஸ்அப்ல குரூப்ல தான்.
ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய ஸ்கூல் பசங்க வந்திருக்கானுங்க. என்ன சொல்கிறாங்கன்னா ட்ரெயினில் வந்து விட மாட்டாங்களா, இதெல்லாம் கொடுத்து படிக்க சொல்கிறாங்களா அப்படின்றாங்க. நானும் இப்போ தான் எடுத்து பார்த்தேன், எல்லாம் ஸ்கூலில் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. LHS RHS அப்படின்னு சொல்லி எல்லாம் இந்த நிறைய போட்டிருக்குது. ஆப்டிடியூட் கொஸ்டின்லாம் கேட்டு வச்சிருக்கிறாங்க. திருச்சி டிவிஷனில் தான். என்ன ஸ்கூல் எங்கே இருக்கு? விழுப்புரம். ஓகே. என்னதுடா? ஸோ காலையிலேருந்து இது ஒரு 3வது பாக்ஸ். ஸோ மைகஸ் இது கண்டிப்பாக டின்னராக தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அடையார் ஆனந்த பவன்லேருந்து மீதி 2 வந்து பார்த்திங்கன்னா இது நெல்லை சரவண பவா அந்த ஹோட்டல் வந்து 2 வந்துருந்தது. இது வந்து நம்ம குருமா ஸ்வீட்டு ஒரு அப்பளம் ஒரு நானு புளியோதரை தயிர் வெங்காயம் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ சாப்பிட்டுட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். மோஸ்ட்டாக அடையார் ஆனந்த பவனோட தான். ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி டேஸ்ட் நல்லா தான் இருக்கும். வில் சி. அதே தான் சப்பாத்தி வெஜ்ஜு குருமா. ஸோ இதோட காம்பினேஷன் நல்லா தான் இருக்குது. அண்ட் ஒரு கேசரி கொடுத்துருக்காங்க, அதுவும் கண்டிப்பாக நல்லா தான் இருக்கும். அண்ட் அதை நான் முடிச்சுட்டு லாஸ்ட்டாக சாப்பிட்டுட்டு உங்களுக்கு சொல்கிறேன். இது வந்து நம்மளுக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம். ஏன்னா நம்ம வந்து லோகோ வந்து தயாரிக்கிறது வந்து வர நாங்கள் பாட்டியாலாக்குவோம். பஞ்சாபில் கபூர்தலான்னு ஒரு காடு 1500 கிலோமீட்டர். அந்த காட்டு உள்ளே போயிட்டு வரதுக்கே 6 கிலோமீட்டர் வரத்துக்கு 6 கிலோமீட்டர். ஐசெஃப்பில் தயாரிச்சது தமிழகத்துக்கு ஒரு பெருமை, இந்தியாவுக்கு ஒரு பெருமை. இது இவ்வளோ பெரிய ஒரு சாதனையை தான் நினைக்கிறாங்க. எல்லாமே வந்து பாராட்டக்கூடிய ஒரு இது. எல்லாமே வந்து கம்ஃபர்டபுள் இருக்குது. ஃபஸ்ட்டில் வந்து அந்த கம்ஃபர்டபுள் வரும். அதனால் இந்த வண்டி வந்து இதே வந்தே பாரத் வந்து மக்கள் மத்தியில் இன்னும் கூடுதலாக வந்து வரும். வரதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. நாடு வளர்ச்சி அடைந்து கொண்டு இருக்குது. இந்த வளர்ச்சிக்கு இது ஒரு எடுத்துக்காட்டாக வந்தே பாரத் வாழ்க்கை செல்லுவாங்க வளர்ச்சி. தேங்க்ஸ். ஸோ கைஸ் அண்ட் பார்த்தீங்கன்னா வந்து தாம்பரம் ரீச் ஆகிட்டோம். இங்கே ஒரு பெரிய ஒரு கேங்கே வந்து இறங்குறாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லாம் நமக்கு தெரிஞ்ச பேசுகிறதா தான் இருக்கும். ஃபைன் ப்ரோ, நீ எப்படி இருக்கீங்க? நிறைய இருக்கு. ஓகே ஓகே, நீங்கள் எக்மோரா? ஓகே.